இந்த காலத்தில் ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து எல்லாருக்குமே கம்மி. ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மேலே யாருக்கும் அந்த என்னங்க இப்படி பொட்டு படுத்துகிறாங்கங்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் உங்களை உட்கார வச்சு கட்டி வச்சு பாசத்தால் அன்பால் சிரிப்பால் ஒரு சிந்தனையோட இந்த படத்தை வந்து நிதானமாக கதையை சொல்ல போகும்போது அதில் ஒரு வெற்றி பார்த்து அந்த வெற்றிக்கான ஒரு மேடையில் நாங்கள் நிற்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம். ஜீவி அங்கேருந்து மமிதா அங்கே கேட்குது, என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு. இன்னும் வரல, இறங்குறேன். மம்மி, நான் அவங்கள செல்லமாக மம்மின்னு கூப்பிடுவேன். இந்த கதை வந்து முதல் முறையாக வெங்கி வந்து என்கிட்ட சொன்னப்போ என்கிட்ட அப்படியே ஒரு சீனாக சொல்ல போகுது. நான் கேட்டேன், வெங்கி சூர்யா இந்த சீனெல்லாம் பண்ண ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு. ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கேன், நான் எவ்வளோ ஹீரோஸை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லலைனால நமக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு அறிவு இருக்குது. அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ இருக்கும், அப்புறம் அது இருக்கும், ஏதாவது திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. ஷுர் தட் சூர்யா இஸ் டூயிங் திஸ் சீன்ஸ். எஸ் மேம், எஸ் ஹீஸ் டூயிங் அப்படின்னாரு. வாவ் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு சொன்னது, இந்த படத்தில் உங்களுக்கு ஹீரோயின் நல்லா இல்லைன்னா இந்த படம் ஓடாது வெங்கின்னு சொன்னப்போ நோ வி வில் ஃபைண்ட் த ரைட் கேர்ள் அப்படின்னாரு. அப்போ நான் டூட் ஷூட்டிங்க்கு ஒரு நாள் நான் போனப்போ நான் மமிதா பைஜுவை பார்த்தேன். ஆனால் அங்கிட்ட அவ்வளோ பேசலை. அவங்க ஹலோ அப்படியான்னு போயிட்டாங்க. அப்போ சரத் சார் சொன்னார், நோ ஷி இஸ் வெரி குட், வெரி டேலண்டட், நல்லா நடிக்குது இந்த பொண்ணு அப்படின்னு. அப்படியான்னு. அப்புறம் படம் பார்த்தோன்னே ஷி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அப்புறம் வெங்கி இந்த பொண்ணுக்கு இதுதான் ஹீரோயின் சொன்னோன்னே ஓ ஓகே அப்படின்னு. ஒரு வாட்டி ஒரு சீன் நீங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு உங்களுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு இது இருக்கட்டும், அவங்களும் ஒரு வந்து ஆர்டிஸ்ட் கூட அந்த ஒரு ஃபியர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணுங்க. ஏன்னா இட்ஸ் வெரி கான்வர்சேஷனல். ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த இது இருக்கிறதுனால மமிதா வந்தது ஆஃபீஸுக்கு. ஸோ சீன் பேப்பர் கொடுத்தாரு. ரெண்டு பேரும் அந்த சீனை படிச்சுட்டா இது படிச்சுட்டு வந்து உட்காந்து ரெண்டு பேரும் அந்த சீன் சொல்லி ஃபஸ்ட்டு பேஜ் படித்தோன்னே நான் வச்சுட்டேன். ஓகே வெங்கி, கரெக்ட் ஹீரோயின், ஷீ இஸ் வெரி குட், நல்லா கிராஸ்பிங் பவர், ஷீ இஸ் ஆக்டிங் வெரி வெல் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். இந்த படம் வந்து ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எல்லாரும் சீன்ஸை பார்த்துருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. எல்லா விதமான கமெண்ட்ஸ் அண்ட் ஆல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். நான்லாம் சரத் சாரோட நான் இந்த படம் பார்த்தப்போ அவர் எப்போவுமே ஒரு படத்தை வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்ப்பார். இல்லை இந்த இடம் நம்ம பெட்டராக பண்ணியிருக்கலாம், அது இப்படி பண்ணியிருக்கலாம். The first time he saw him, I loved the film. I've never heard him say that. He said, I loved the film. He was explaining the film, but then I told him, இல்லை நீ திடீர்னு செத்து போயிட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு. I said, because you know me, you are saying all that. But unless அந்த ஹீரோ வந்து he's a character who's only obsessed with his mother. அவங்க அம்மா தான் அவனுக்கு உலகம், யாருமே கிடையாது. That's why he doesn't mingle with anybody very easily. அவர் அப்படியே ஒரு எலுஃபாகவே இருப்பார். அந்த he had to get a kick in his gut. அந்த ஷாக் வந்த உடனே he started opening up. அடுத்த உறவுங்களுக்கு அவர் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா சொன்னாங்க, நீ அவங்கள பார்த்தா சிரிக்கணும், நீ அவங்கள பார்த்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷாக் எலிமெண்ட்டுக்கு அது வந்தது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. பட் ஐ ஃபீல் தட் யூ டிட் த பர்ஃபெக்ட். வெங்கி, ஐ மஸ்ட் டாக் அபவுட் யூ. யூ ஆர் ஸோ குட் வெங்கி. நான் லக்கி பாஸ்கர் பார்த்து ஐ ரியலி லவ் த ஃபிலிம். பட் இந்த படத்தில் ஒரு இன்டெலிஜென்ட் ரைட்டிங். எப்போவுமே கமல் சார் என்கிட்ட நேற்று கூட அவரை பார்த்தேன். ஹீஸ் இன்டெலிஜென்ட்டாக எழுதுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும். வி ஷுட் டூ ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு மீட் வைக்கணும். எல்லாரும் உட்காந்து கலந்து இந்த ஸ்க்ரீன் ரைட்டிங் பற்றி எப்படி எடியூகேட் பண்ணணுங்கிறது நிறைய பண்ணணும்னு. பட் யூ ஏஸ்ட் இட். ஏன்னா பிகினிங்லேருந்து நான் எங்கே போனாலும் யார் பார்த்தாலும் தெலுங்கு படமாங்களா அப்படிம்பாங்க. இது தெலுங்கு இல்லைங்க, தமிழ் படம். நான் தமிழில் தான் பேசுகிறேன், எல்லாரும் தமிழில் தான் பேசணும். அவர் வந்து ரெண்டும் கலந்த கலவையில் பேசிட்டார். தெலுங்கும் பேசலை, தமிழும் பேசலை. கேமராமேன் வந்து இவர் வந்து நிமிஷ், அவர் ஃபுல்லாக கேரளாலேருந்து, மேடம் இவிட வரும்,
അവിടെ നിൽക്കാം ഈ ലൈറ്റ് ഇവിടെ அப்படின்பாரு ஓகே சார் அப்படி ஒரு நாள் தெரியாமல் நான் டைலாக் தெலுங்குலேயே சொல்லிட்டேன் சூர்யாவை பார்த்து ஏன்ட்ரா எல்லாம் சேஸ் தென் சார் கட் 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 சாரி ஏதோ தெலுங்கு ஞாபகத்தில் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் ஸோ நைஸ். எப்பவுமே சினிமாவில் வந்து ஒரு குடும்பமாக பழகிற ஒரு கதைக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இதை வந்து இது எப்படியாவது வெற்றி அடையணும். எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும், அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பந்தம் இருக்கும். அது சில படங்களில் வந்து ஃபுல்லாக அமையும். ஆக்சுவலி ஒரு நல்ல குடும்ப படம் அப்படின்னு நான் பார்த்தது வந்து சூரியவம்சம். அந்த டைமில் ஐ தாட் இட் வாஸ் அ லவ்லி ஃபேமிலி. இன்னைக்கு கூட அண்ட் ஆஃப்டர் தட் ஐ லவ் த மூவி. நான் நடித்தது எல்லாம் அப்பாற்பட்டது. நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், நிறைய நல்ல கதாபாத்திரம். பட் ஐ லவ் த ஃபில்ம் ஃபார் த வே ஒவ்வொருத்தரும் இன்டெலிஜென்ட்டாக பேசுனாங்க. அண்ட் வி ஆர் மிஸ்ஸிங் த ஒன் சூர்யா சார், எங்கள் டிஓபி நிமிஷனா, பங்களான் அண்ட் ஆல் அவர் டீம் ஃபுல்லாக. I want to say thank you to each and every one of you for constantly supporting me and guiding me. Thank you so much, guys. And next, I want to thank all the audience, press, media. Thank you for giving us, showing us lots of love and support. Maddie and the entire team are truly grateful for your support. And நீங்கள் படம் பார்க்கலன்னா தியேட்டரில் போய் பாருங்க ப்ளீஸ். ஐ மஸ்ட் சே திஸ், தியேட்டர்லேருந்து இறங்கும்போது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும் நம்ம ஹார்ட்டில். லைக் ஏதோ ஒன்று, ஒரு மிஸ்ஸிங் பீஸு நம்ம பசலில் வந்துட்டு கொண்டு வச்சா நம்ம எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், எஸ்பெஷலி all here who are present. Thank you so much, guys. தேங்க்யூ மம்மி. அதாவது மேடையில் ரொம்ப அதிகமாகலாம் பேச மாட்டாங்க, கம்மியாக தான் பேசுவாங்க. தட் இஸ் மம்மி. பட் ஒரு வாலான பொண்ணு அப்படின்னு மேம் நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. பட் நிஜமாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக ஹோல்சமாக பண்ணியிருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் இந்த ஒரு அழகான கேரக்டர் அவ்வளோ அழகாக நீங்கள் கேரி பண்ணியிருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஆன் தட். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, என்னென்னா நிறைய லவ் வந்திருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாரும் வந்து பார்த்தவங்கலாம் எனக்கு மம்மி கேரக்டர் அவ்வளோ பிடிச்சிருக்கு, மேடி இஸ் ஸோ குட் அப்படின்றாங்கல்ல. இந்த வந்து காம்ப்ளிமெண்ட்ஸ்லேயே மேடிக்கு வந்து ஒன் மெமரபிள் காம்ப்ளிமெண்ட், ஐ வில் செரிஷ் திஸ் ஃபார் எவர் அப்படின்னா அது யார்கிட்ட வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும்? காம்ப்ளிமெண்ட்ஸ் நிறைய கிடைச்சது அப்படி. லைக் நிறைய மெமரபிள் ஒன்ஸ் ஆர் தேர். பட் த ஒன் தட் ஷூக் மீ இஸ் லைக் ஒரு 2-3 வீடியோஸ் நான் பார்த்தேன். சின்ன குழந்தைங்க வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சி சாங் ஆகட்டும், இல்லைன்னா அந்த காமெடி பண்ணுற அந்த ஏரியாஸ் ஆகட்டும், தேவர் லைக் லாஃபிங் அண்ட் தேவர் லைக் சீட்ல இருந்து எந்திரிச்சு they are like dancing. So I saw myself in that position. Like ஒரு 10-15 years முன்னாடி நான் எப்படி தியேட்டரில் போய் ஒரு 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 ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர் இல்லை ஒரு ஃபிலிம் பார்க்கும்போது எப்படி ஐ செலிப்ரேட்டட் இட், அந்த மாதிரி ஐ ஏன் படத்துக்காக அது அந்த சின்ன கிட்ஸ் வந்து அது பண்ணும்போது அது ஐ கேனாட் எக்ஸ்பிரஸ் வேர்ட்ஸ்.